ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27th. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்றத ஹெல்த்துக்காக நிறைய பேர் குடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு அது ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் க்ளோயிங்க்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல கழிவு நீர் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருந்தாலே சரி, உங்களுடைய கட்டும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஸ்கின்னும் நல்ல தேஜஸாக பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுருக்கவங்க, யோகா பண்ணுறவங்க, அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஸ்விம்மிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல ஒரு தனி க்ளோ இருக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஸ்வெட் மூலியமாக வெளியில் எடுத்துடுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பர்சன் கிடையாது, யோகா பர்சன் கிடையாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஃபார் ஹெல்தி ஸ்கின்னுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே க்ரீனான விஷயங்களாக இருக்க போது மேஜராக. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். ஸோ நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன பெரும்பாலான பேர் அதை செய்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஜூஸ்லேயாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸ்பினாச் எடுத்துக்கலாம். வேறு எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி அந்த லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட க்ரீன் ஆப்பிள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அண்ட் குக்கும்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள்னு இன்றைக்கி நிறைய வேக்ஸ் தரவுறது அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நமக்கு எது நல்ல ஆப்பிள் எது நல்ல ஆப்பிள் இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ ரிஸ்க் வேண்டாம், அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. உள்ள ஆப்பிளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக குக்கும்பர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கும்பரையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மூணுத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக கிரேட்டட் ஜிஞ்சர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதோட சக்கை எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த லிக்விடியாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் டெய்லி மார்னிங் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு டீடாக்சிஃபிகேஷன் உங்கள் உடம்புல பண்ணும் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எனக்கு பச்சையாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பொமக்ரனேட் ஜூஸ், அதாவது மாதுளை ஜூஸ். ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மாதுளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்களுடைய லுக்கை ரொம்ப ஓல்டாக, சில பேருக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் ஏஜ்டான லுக் தெரியும் அண்ட் ரொம்ப டல் ஸ்கின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபீல் இல்லாமல் உங்களை நல்லாவே ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும், நல்ல பல்பியாக சூப்பராக நல்லா எனர்ஜெட்டிக்காக உங்கள் ஸ்கின் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த பொமக்ரனேட் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 1 month மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த பொமக்ரனேட் எடுத்து பாருங்கள். அதோட ரிசல்ட் கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரொம்பவே நம்ம மெனக்கிட வேண்டாம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட தேவையில்லை. ஜஸ்ட் பொமக்ரனேட்டை மட்டும் அப்படியே நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சாலே இந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஸ்கின் கேர் பண்ணுறேன், ஸ்கின்னை நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டில் இந்த பொமக்ரனேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் குக்கும்பர். இது ரெண்டத்தையுமே சம அளவு எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக துளசி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இது நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஹை லெவல் ஆஃப் பொட்டாசியம் இருக்கிறதால நம்ம பாடியில் சோடியம் நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்காது. ஸோ வெயிலில் நீங்கள் ரொம்ப போறீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்தோன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தானே தோணுது, தண்ணி தவிக்குது அப்படின்னா. ஸோ அது அந்த டீஹைட்ரேஷன் தடுக்கிறதுக்கு இந்த வாட்டர்மெலனும் சரி குக்கும்பரும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் துளசி அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்காக அது அமைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடம்புல தடுக்கிறதால ஸ்கின் க்ளோயிங்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது தான் தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டீஹைட்ரேஷன் எக்ஸ்ட்ராவாக இதிலிருந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்கின் ஈஸியாக க்ளோ ஆகிடும். அடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வச்சு பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட மஞ்சள் பவுடர் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, பட் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கிழங்காக எடுத்துக்க பாருங்கள். ஒரு 2 to 3 cups தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மஞ்சள் கிழங்கு சின்ன சின்ன பீசஸாவோ அல்லது உங்களுக்கு மஞ்சள் பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சமாக அந்த மஞ்சள் பொடியை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். மஞ்சள் கிழங்காக இருந்தால் எக்ஸ்ட்ரா பாயில் பண்ண வேண்டியதாக இருக்கும், பவுடராக இருந்தால் அந்தளவுக்கு பாயிலேஷன் பீரியட் தேவையில்லை. ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த மஞ்சள் எல்லாமே இந்த தண்ணியோட எசன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை கொஞ்சம் ஆற வைங்க. ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கும்போது அதில் ஹனி அண்ட் லெமன் ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஜூஸை நீங்கள் டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கட்டை இது நல்லா கிளியர் பண்ணிவிடும். ஸோ மோஸ்ட்லி என்ன உங்கள் கட்டு நல்லா இருந்தாலே ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கட் வழியாக உங்களுக்கு ரிமூவ்
ஆகிடும். ஸோ உடம்புல எந்த அளவுக்கு கழிவு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி வெதுவெதுப்பாக அந்த தண்ணியை குடிங்க. ஸோ ரொம்ப ஆற வச்சு குடிக்கிறத விட வெதுவெதுப்பாக குடிக்கும்போது இதோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிங்க் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 முறை கூட எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங்னு பிரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 மீலுக்கு இடையில, அதாவது மார்னிங் அண்ட் லஞ்சுக்கு இடையில ஒரு டைம், லஞ்ச் அண்ட் நைட்டு டின்னருக்கு ஒரு இடையில ஒரு டைம், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டீடாக்ஸ் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விட்டமின் சி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆரஞ்சு எடுத்துக்கலாம், கிவி எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், அண்ட் பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை ஒரு 4 to 5 ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நைட்டே வந்து நார்மலாக ஒரு க்ளீனான வாட்டரில், அது வந்து ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கணும், வாட்டரில் போட்டு ஊற வச்சுடுங்க. மறுநாள் மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா அது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன பழங்கள் மட்டும் தான் ஆட் பண்ணணும் இல்லை, வைட்டமின் சி இருக்கிற எந்த பழங்கள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4-5 பழம் தான் போடணுமா, எக்ஸ்ட்ரா நான் பழங்கள் போடுறேன்னா ஓவராக ஆட் பண்ணிட வேண்டாம். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற பவுலுக்கு எந்த அளவுக்கு பழங்களோட எசன்ஸ் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 5 to 6க்கு மேலே போக வேண்டாம். ஸோ இந்த பழங்கள் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நான் சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் இறங்கிட்டு இருக்கும். முக்கியமாக மூடி வைக்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் கிளாஸில் ஊற்றி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊற்றி அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தூசி எல்லாமே அதில் விழுந்துடும். ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறி அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி டீப்பாக பெனட்ரேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பழங்களும் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்களும், அந்த வைட்டமின் சி அப்படின்ற சத்துக்களும் உங்கள் உடம்பு கிடைக்கும். வைட்டமின் சி அப்படின்றது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் பிரைட்டனிங் அப்படின்றதுல வைட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வைட்டமின் சி நிறைய பேர் சீரமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த சீரம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சிலர் இதை கரெக்டாக பயன்படுத்தாமல் அதை அப்ளை பண்ணிட்டு வெயிலில் போடுறது, இந்த மாதிரி பண்ணி ஸ்கின்னை வந்து டார்க்னஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இன்டேக்காக இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் வந்து தேஜஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸில் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி காட்டுங்க. மீண்டும் வேறொரு பெண்ணலன் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye. ஏப்ரல் 30 கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி நடத்தும் நீட் 2023 இலவச மாதிரி தேர்வு. ரெஜிஸ்டர் பிஃபோர் April 27. பொம்பளைங்கள 95 பேர் ஏங்க எதனால எங்களை அடிக்கிறீங்க செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்க பேசினேன்னா ஒன்று முயற்சி பண்ணுவான். எனக்கு கண்ட இப்படி மயத்தை பிடிச்சேன்னா வேறையே நடக்கும். நம்ம அவ்வளோதான் இழுத்தே அடிக்கிறாங்க. கட்டக்கடத்தினே தெரியல அப்படின்னா ஆடாப்பா நான் கட்டக்கடத்தினேன். லாரியில் ஏறிட்டோம். அப்புறமே இழுத்துட்டு போய் லாரி ஏரி இருக்குது, அந்த ஏரியிலே எடுத்தா போய் எங்களை இழுத்துட்டு போய் எண்ணெய் இழுத்துட்டு போய் பாடிக்கு புலாசரம் கற்பனை சொன்னேன். ஒரே பொம்பளை தகுதாவது புடவை அவுக்குற என் நாத்துக்கு உன்னை தொடக்கத்தில் அடித்தாங்க, நீ அது மாதிரி நீ அவங்க புடவை அவுக்கணும். இதில் ஒரு அடி விட்டாங்க, அந்த கோல் வச்சுட்டு இருந்தாங்க கையில், அப்படி மிருகநாய் மாதிரி அடிக்கிறாங்க. நத்தம் சொட்டுன்னு ஓடுது. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் அளவும் முடியாது, சத்தமாகவும் பேச முடியாது. எந்த நவாரணையும் கிடைக்கல. மோளை என் மகனும் அடிச்சு இழுத்துக்கிட்டு என் மகன் செத்து போயிட்டு